வாசகனாக அவர்களுடைய நூல் தேர்வு, அவர் என்ன மாதிரி பரிணாமத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கிறேன். அந்த விதத்தில் அவர்கள் செய்கின்ற நூல்களை பற்றி கிட்டத்தட்ட எல்லா நூல்களையுமே நான் பார்ப்பதுண்டு, அதை பற்றி அவர்களிடம் பேசுவதுண்டு. அப்போது திருப்பூர் புத்தக கண்காட்சியில் நானும் துளசினியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த நூலை பற்றியும் பேசினார். திரும்பி போய் நான் அந்த நூல் எடுத்து பார்த்தேன். அது எனக்கு வாசிக்க பயமாக இருந்தது. நான் இருந்த மனநிலை. ரெண்டாவது, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன் இந்த மாதிரி நாவல்கள் படிக்கிறதுக்கு. அப்போ படிக்காமல் வச்சுருந்தேன். என்னை பார்க்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நூல் கொடுக்குறது என்னுடைய பழக்கம். ஒரு 3 முறை இதை எடுத்துகிட்டு யாருக்கும் நான் கொடுக்கல, திருப்பி வச்சுட்டேன். ஆனால் அந்த இடைவெளியில் தான் நிஜந்தன் நம்ம விட்டு பிரிந்த அந்த செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றிய பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அனுப்பிச்சு சொன்னார், நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணுங்கள். என்னோடய ரிவ்யூ எல்லாமே இங்கே இல்லை, அங்கே கீழே உட்காந்து தான் ரிவ்யூ. இது வரலும் நான் பண்ணியிருக்க ரிவ்யூ எல்லாமே சுற்றியும் உட்காந்து பண்ணினது தான் ரிவ்யூ. முறைப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினைக்கல. பட் அது மாதிரி ஒரு ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப நாள் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இந்த நாவல் வழியாக, இந்த ரிவ்யூ வழியாக நான் பேசுகிறேன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைகளோடு பயணித்த ஒரு பெரிய வாய்ப்பை இயற்கை எனக்கு வழங்கியிருக்கிறது. எங்கள் அம்மாவோட தாத்தாலேருந்து இப்போது என்னோடய பேர குழந்தைகள்னு சொல்லக்கூடிய, இப்போ நிஜந்தன் எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் நிஜந்தன் வயது, அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்போது அடுத்த ஜென்ரேஷனோடவும் இப்போ தொடர்பு இருக்கிற எங்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறதுனால, மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நான் தொடர்ந்து பேசணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை தான் இந்த நாவல் வழியாக நான் பேசுகிறேன். இதை 4 பகுதியாக பிரிச்சிருக்கேன். இப்போ கான்செப்சுவலாக இதை வந்து இந்த கண்டென்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு, உண்மையான நிலைமை எப்படி இருக்குது, நிஜந்தன் என்ன பண்ணியிருக்கா அப்படி, இதில் அவரோட கண்டென்ட் எப்படி இருக்குது, அதில் அவர் என்னென்ன உணர்ச்சிகளை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. 5வது ஒன்று வச்சுருக்கேன், அது ஹோம்ஒர்க். என்னென்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அந்த யூனிவர்சல் ட்ரூத்துன்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணிட்டு போகிறார். அது நீங்கள் எல்லா நூல்கள்லையும் நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய பொதுவான அணுகுமுறையில் ஒரு புக்கை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு வரி உங்களுக்காக எழுதப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி வரிகள் இருக்குது அதில். ஒவ்வொரு சின்ன சின்ன சாப்டர்ஸாக இருந்தாலும் 104 பக்கம்னாலும் அதில் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இப்போ இது வந்து பியூர்லி என்னோட அனுபவம், நான் சேகரித்த விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு தான் போகிறேன். என்ன குழந்தைங்களோட இருந்திருக்கேன், அவங்களோட என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துருக்கேன். அது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். புதுசாக ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து வார்த்தைகள் தான் முக்கியம் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி 2 வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது இந்த கான்டெக்ஸ்டோட பார்த்திங்கன்னா ப்ராக்சிமிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற 2 வார்த்தை. நான் பைலிங்குவலாக இருக்கிறதுக்கு மன்னிக்கணும், நான் வந்து கம்ஃபர்டபுளான ஃபார்ம் புரியணுன்றதுக்காக நான் போகிறேன். அந்த ஒரு ஒரு சூழலுக்குள்ளே போகிறதுக்கான உங்களுக்கு அந்த அண்மை, அருகாண்மை, அது கிடைக்கலன்னா அது நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசவே முடியாது. ஸோ அப்படி ப்ராக்சிமிட்டி ஒன்று கிடைக்குது. ப்ராக்சிமிட்டியை உருவாக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்று நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அந்த ப்ராக்சிமிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுவோம். அந்த ப்ராக்சிமிட்டிக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணுவோம். அந்த ப்ராக்சிமிட்டி எங்கே இருக்கோ அதுக்கிட்ட போய் கனெக்ட் பண்ண பார்ப்போம். ப்ராக்சிமிட்டிக்கிட்ட ஏன் போகிறோன்னா அப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ண முடியும். ரைட். இப்போ வந்து டெய்லி வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசலில் நாங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படித்த பசங்க, 12th ஸ்டாண்டர்ட் படித்த பசங்க போய் நிற்கிறான்னா அது ப்ராக்சிமிட்டி. அங்கேருந்து தான் ஃபாலோ பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அவன் எடுக்கிறான், அப்புறம் பேசுகிறான், லெட்டர் கொடுக்குறான். இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நான் சொல்கிற விஷயங்கள் கான்செப்டுவலாக பொருந்தும். முதல்ல நீங்கள் அந்த ப்ராக்சிமிட்டிக்குள்ளே பக்கத்தில் போனீங்கன்னா, ப்ராக்சிமிட்டிக்குள்ளே போனீங்கன்னா தான் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் தான் வந்து யார் வல்னரபிள்னால் வந்து இறை, யார் வந்து இரையாகக்கூடியவர்கள், யார் பலியாகக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. இது நான் ஆண் பெண் ரெண்டையுமே நான் பிரித்து பார்க்கல, ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்குறேன். ஒரு ஆணுக்குள்ளே பெண் இருக்கிறதாகவும் பெண்ணுக்குள்ளே ஆண் இருக்கிறதாகவும் தான் நிஜம். அப்போது வல்னரபிள் யாராக வேணாலும் இருக்கலாம். மீ2 வந்தபோது நான் முதல்ல எல்லாத்துலேயும் சொன்னது, ஒவ்வொரு ஆணும் சொல்லிக்கொள்ள வேண்டியது மீ2ன்னு நான் சொன்னேன். அதை யாரும் பெருசாக ரசிக்கலை. அது ஆண் மட்டும் கிடையாது, பெண்ணுங்கிறது தான் அதில் இருக்குது. மீ2 அப்படின்னா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ நீங்கள் அந்த முன்னால் இதுக்கு போய் பாருங்கள், ப்ராக்சிமிட்டி இருக்கா, ப்ராக்சிமிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராக்சிமிட்டியும் கிடச்சி
ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சி வல்னரபிளை எவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கானோ அவன் தான் மனுஷன். அவன் தான் சுயநினைவோடு இயங்குகிற, ஆறாம் அறிவை பயன்படுத்துகிற, தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற, இல்லை சரியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக பார்க்க முடியும். அதுதான் அந்த ஒழுங்குன்றது. இந்த ஒழுங்கு சரியாக இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது. அப்போது இந்த இடத்துல யோசித்து பார்க்கும்போது தான் வந்து அதிகமாக கைக்கிளையும் பெருந்தினையும் பேசப்படுது. இப்போது ரீசெண்டாக வந்து ஹர்ஸ்டோரிஸில் ஒரு புக்கு வந்தது, பெருங்காம பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று வந்துச்சு. பெருந்தினைக்கு நீங்கள் எல்லா சிவிலைசேஷன்லேயும் பெருந்திணை என்பது ஒரு விஷயமாக நான் பார்த்துருக்கேன். இப்போது காம்ப்ளெக்ஸஸ் பற்றி அருளியா மொழிபெயர்த்திருப்பாங்க. என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் வரும், எடிபஸ் அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வரும்போது அப்போது பெருந்திணைங்கிறது அந்த மீட்டூ பெருந்திணை இதெல்லாமே தான் விஷயம். அப்போ இதில் வந்து இப்போ நம்ம மறுபடியும் அடுத்தது பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ஹோமோசெக்சுவாலிட்டி அண்ட் ஹெட்ரோசெக்சுவாலிட்டி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் நான் சொல்லலான்னு இருக்கேன். எம்ஆர் ராதா வந்து பதிவு பண்ணியிருப்பார் பாய்ஸ் அண்ட் கம்பெனியில் என்ன நடந்ததுன்னு. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக சென்சார் பண்ணியிருப்பாங்க. அதை மீறி இப்போ வருது. அதே மாதிரி எனக்கு வந்து எஸ்பொன்னுத்துறையை ஒரு தடவை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. சிங்கப்பூரில் இலக்கிய விழா நடத்துவாங்க, தமிழ் இலக்கிய விழா நடத்துவாங்க. எஸ்பொன்னுத்துறை வந்திருந்தார். எஸ்பொன்னுத்துறையான மிக புகழப்பட்ட நாவல் வந்து தீ, வேள்வி தீன்னு, அது தீன்னு சொல்லுவாங்க, வேள்வி தீ அந்த தலைப்பு. அதில் ஒரு நிகழ்வு, அவர் வந்து மிஷினரியில் வளர்க்கப்பட்டிருப்பார், ஆங்கில இலக்கியம் படிச்சிருப்பார். அதனால் ஒரு பள்ளியில் வேலை செய்வார். அந்த பள்ளியில் வேலை செய்யும்போது ஒரு பெண்ணுக்கும், படிக்கிற ஒரு பெண்ணுக்கும் அவருக்குமான அந்த ஆசிரியராக, இளம் ஆசிரியராக இருக்கிற அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்குமான அந்த ஒரு நிகழ்வு, இது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் படிக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ நேராக அவரை பார்க்கும்போது நான் அவரை கேட்டேன். அது ஒரு தனிமையான சந்தர்ப்பத்தில் நானும் அவரும் பேசுகிற மாதிரி இருந்தது. அப்போ கூட இருந்தது வந்து கனடாமூர்த்தி இருந்தார் கூட. அவரால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்புறம் பொண்ணுத்தர இங்கேயே இருந்தார், பின்னால் வந்து சென்னையில் இருந்தார். அதை நான் சிங்கப்பூரில் பார்க்கும்போது கேட்டேன். அவர் வந்து நான் மூஞ்சிக்கு நேரம் அப்படி கேட்பேன்னு அவர் எதிர்பார்க்கல. அது நடந்தது, எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் பதில். அது நடந்தது, எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதை பற்றி அவருடைய பள்ளிக்கூட நண்பர் ஒருத்தர், அவர் வந்து திருச்சியில் செட்டிலாக இருந்தார். அப்போது அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். ஹோமோசெக்சுவாலிட்டி இது பற்றி இப்போ நம்ம ஷோபாடேவோட நாவல்களில் ஒரு பொண்ணு ரிசர்ச் பண்ணாங்க, அதை நான் ஒருங்கிணைச்சு கொடுத்தேன். அப்போ கேரக்டர்ஸ் போடும்போது இப்போ ஹோமோசெக்சுவாலிட்டி பற்றி வந்தபோது நான் சொன்னேன், ஒய் ஹோமோசெக்சுவாலிட்டி ஐ ஆஸ்ட், அதனோட லாங்குவிட்டி என்ன, அது எப்படி இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆளை உங்களுக்கு சொல்கிறேன். 21 லெசன்ஸ் ஃபார் 21st century ஒரு புக்கு இப்போ இங்கேயே இருக்கும், 21ஆம் நூற்றாண்டிற்கான. இல்லை, நோவா ஹுராரியோடது சாப்பியன்ஸ் எழுதின அந்த ஆத்தர் அந்த புக்கை டெடிகேட்டட் டு மை ஹஸ்பண்ட்னு போட்டிருப்பார். அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் டு மை ஹஸ்பண்ட்னு போட்டிருப்பார். எனக்கு ஷாக்கு. மறுபடியும் திருப்பி போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ ஹோமோசெக்சுவாலிட்டி இப்போ வேறு லெவலுக்கு வந்திருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நடைமுறை சாத்தியங்கள் நான் சொல்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட்டில் அப்படியே போகும்போது இப்போது நிஜந்தனோட கூட போகிறேன், நான் நிஜந்தனோட வாழ் சூழலில் தான் போகிறேன். நான் அதுலேருந்து தாண்டி போய் யோசிக்கல. அவர் எப்படி போனாரோ அந்த குழந்தை எப்படி இருந்ததோ அந்த வாழ் சூழல் அதுக்குள்ளே தான் போகிறேன். அந்த மாதிரி குழந்தைங்களோட தான் நான் இருக்கிறேன். அப்போது 2 விஷயந்தான் ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு நான் பார்க்குறேன். அதோட லாங்குவிட்டியும் அப்படி தான் பார்க்குறேன். ஒன்று வந்து இன்சஃபிஷியன்சி, பற்றாக்குறை. உங்களுக்கு தெரியும், இராணுவங்கிறது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்கு. அந்த கட்டுப்பாடு போயிடுச்சுன்னா மிக ஒழுங்கற்ற அமைப்பாக மாறுவது இராணுவம் தான் இருக்க முடியும். இராணுவத்தினுடைய எல்லா இராணுவம் மற்றும் போலீஸ் இந்த அடக்குமுறையினோட எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்சஃபிஷியன்சி இஸ் த மெயின் விஷயம். அடுத்தது இன்எஃபிஷியன்சி. ஸோ தன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனக்கு எது சாதகமோ அதுலேருந்து நார்மல் ஹெட்ரோசெக்சுவாலிட்டின்னு போகும்போது அது வந்து 6வது அறிவுக்கு முன்னால் வரல. அது ஒன்லி ஃபார் ரீப்ரொடக்ஷன். 6வது அறிவு வந்ததுக்கப்புறம் அது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து நான் சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்து இல்லை, பின்னால் ஆட் பண்ணுறேன். ஸோ நாட் ஓன்லி ஃபார் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நம்ம யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது உண்மையான நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்துலேருந்து தான் வந்திருப்பீங்க. ரைட், இப்போ இந்த ப்ராக்சிமிட்டி கொண்டு வந்து இந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் வைங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னு பாருங்கள். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப்ஸ், டு கிரியேட் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை, இருக்கிற உறவுகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் 2 பக்கமுமே ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்து வந்தவன். எல்லாமே வந்து குறைஞ்சது 1 டஜன் குழந்தைங்களுக்கு மேலே பெற்றுக்கிட்டு அதிலேருந்து வந்தவங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற நீட்ஸ், ரைட். இப்போ பெரும்பாலும் அக்ரேரியன் சொசைட்டிஸாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் தான் இருக்கும். அந்த நிலத்தை வந்து பகிர்ந்துக்கணும். அப்போது உழைப்பவர்கள் ஒருத்தராக இருப்பாங்க, சாப்பிட்றவங்க ஒருத்தராக இருப்பாங்க. இந்த உறவுகளை பேணுகின்ற பராமரிக்கிற சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அடுத்தது அதில் தான் நான் பார்க்குறேன், வயலேஷன்ஸ் இருக்கும், சப்ரேஷனும் இருக்கும். ஸோ இதுக்கு பெனால்ட்டிஸ் சம்டைம்ஸ் இருக்கும், பெனால்ட்டிஸ் இருக்காது. இப்போ நீங்கள் தாதிரிக்குட்டியோட அந்த குறியாட்டத்து தாதிரிக்குட்டியோட அந்த பயோகிராஃபி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்களா இல்லைன்னா? அது எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எம்ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். இந்த மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் வந்து அவங்க அப்பா மருதூர் கோபாலமேனன் வந்து ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்படுறார். குறியீடு தாதிரிக்குட்டி கேஸில் 60 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளியாக வந்து சொல்லப்படுகிறார். ஒரு அந்த 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 என்ன சொல்லுவீங்க, அந்த அந்த அப்பர் கிளாஸ் மலையாளிஸ் இல்லை, மேலே நம்பூரி ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெண்ணோடு அந்த அந்த பொண்ணு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கும். தன்னோடு எத்தனை பேர் உறவு கொண்டார்கள்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கும். அதுதான் அந்த கோர்ட். அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்டில் 60 பேர் சொல்லும். அந்த 60ஆவதாக வந்து திவானோட முத்திரை மோதிரத்தை எடுத்து வைக்கும். இதோட போது நிறுத்துன்னு சொல்லிடுவாங்க. அந்த 60 லிஸ்ட்டில் எம்ஜிஆரோட அப்பா பேர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆரோட அம்மா இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த அம்மாவை, அந்த அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வாழ வேணாம். ஸோ சொந்த ஊரில் இருந்து பிழைப்பதற்காக சென்னை வர்றாரு. சென்னையில் தான் தேயிலை கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறான் ஸ்ரீலங்காவுக்கு. அப்படி தான் அவங்க கண்டி போகிறாங்க. ரைட். ஸோ இப்போது இதுதான் பெனால்ட்டிஸ். நான் சொல்ல வந்து அந்த பெனால்ட்டிஸ், அந்த சிஸ்டத்தில் வர பெனால்ட்டிஸ். அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த பெண்ணை கொண்டு போய் ஆத்தோரத்தில் விட்டுருவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு அம்பாசிடர் கார் வந்து கூட்டிகிட்டு வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் போச்சுன்னு ஒரு கதை இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப முதல் எழுதுனது லலிதாம்பிகை அந்தர்ஜனம். ஆனால் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம NCBH நடத்துகிற இதெல்லாம் வந்து அண்ணன் சுமார் எழுதினாங்க. ஸோ இது பெனால்ட்டிஸ். இப்போ வந்து நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்துட்டோம் இல்லையா? 1+1+1 இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட்டோட நுழைவு, இன்டர்நெட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம உங்களுக்கான அந்த தனியான ஒரு ப்ரைவேசியான ஒரு விஷயத்துக்கான கைபேசி, இப்போ இதுக்குள்ளே வரும்போது எப்போவுமே நாங்கள் வந்து பெடகாஜியில் என்ன சொல்லுவோன்னா, கண்ணில் பார்க்குறத நம்புவான், காதில் கேட்குறத முதல்ல கேட்பான், கண்ணில் பார்க்குறத நம்புவான். அவனாக செஞ்சு பார்த்தானா உண்மைன்னு முடிவு பண்ணிடுவான். அதை ஒருத்தங்கிட்ட சொல்லும்போது அவனும் ஆமான்னு சொன்னான்னா அது நிரந்தர உண்மையாகிவிடும். அதை அவன் அனலைஸே பண்ண மாட்டான் அதுக்கப்புறம். ஸோ இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசஸ் எல்லாமே நார்மல்ஸ்ன்னு போயிட்டுருக்கு. அதில் 2 மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து இன்செஸ்டல் ரிலேஷன்ஷிப் ஹவ் பீன் ஜஸ்டிஃபைட் அண்ட் த வாயேஜர் கைண்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைட். இது வந்து நான் ரொம்ப எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பசங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக ஐ எம் இன்டு இன்ஸ்டாகிராம்ஸ், ஐ எம் இன்டு ஃபேஸ்புக், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன். நான் இவங்களுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் இந்த 2 விஷயம் மட்டும் நான் ப்ரீடாமினண்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் ரியாலிட்டி. இந்த இடத்துல தான் வந்து பிறல் நாவல் உள்ளே வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட். இது அந்த கண்டென்ட்டை வந்து நான் ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேர்ட் பை வேர்டு உட்காந்து நான் எலாபரேட்டாக படித்தது. இந்த ஹால்குள்ளே எனக்கு தான் வயசு அதிகம்னு நினைக்கிறேன்.
ஐம் 60. சூன் ஐ வில் பிகம் 60. ஸோ 20 வயசுலேருந்து நான் வந்து என்னோடய மொழிபெயர்ப்பை நான் 20 வயசுலேருந்து தொடங்கினேன் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வயசுக்கு நான் வந்து ரொம்ப எலாபரேட்டாக உட்காந்து படித்தது வந்து இந்த கண்டென்ட் வந்து, ஏன்னா வந்து அது ரொம்ப எனக்கு நான் பதைபதைத்து கொண்டிருக்கிற ஒரு கண்டென்ட். அதுதான் பார்த்தேன். இது எடுத்துக்கொண்ட பொருள், இது வந்து பேசா பொருளை பேச துணிந்தேன் தான் இது. அடுத்து இந்த மொழி அப்படியே எப்படி வந்து உட்காருதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸ்லிப் ஆச்சுன்னா எல்லோ ஜேர்னலிசமுக்குள்ளே போயிடும், வேறு மாதிரி போயிடும். அதுக்கு நடுவில் வந்து அவ்வளோவா கச்சிதமாக வைக்கிறார். அடுத்தது நடையில் பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் வருது. அது இந்த நடையும் அந்த கன்கரண்ட்டாக அவர் கோக்குறாரு, குரோனலாஜிக்கலாக போகல. இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு, இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு, இதுதான் நிரல்னு நான் சொல்கிறேன். ஒரே சமயத்தில் 2-3 விஷயம் நடக்குது. அது இங்கே சொல்லிட்டுருக்காரு, அதை நிறுத்திட்டு இன்னொன்று சொல்கிறாரு, மறுபடியும் அந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இந்த நிரல் வந்து இது 2லேருந்து அவரோட குரல் ஒலிக்குது, அவர் தன்னுடைய குரலை வந்து பதிவு பண்ணுறார். ஸோ இப்போ இந்த பதிவு மூலமாக ஒரு தீர்வை தேட ட்ரை பண்ணுறாரு. இதுலேருந்து வெளியே போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. நான் அதில் தப்பாக வந்து நீட்சின்னு போட்டிருக்கோம், அது மீட்சி. கடைசியாக வந்து அதுலேருந்து மீள ட்ரை பண்ணுறாரு, மீண்டுட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான், இந்த நடைமுறை உண்மைகளை வைத்து பார்க்கும் பொழுது. ஸோ இது 3வதாக நான் சொல்லணும்னு நினச்சது. 4வது வந்து அடிப்படையில் அவர் அந்த என்ன கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாருன்னா, நான் யார், அது எங்கேருந்து வருது அப்படின்னா, நீ குற்றவாளி, நீ தப்பு செய்தவன். இப்போ தொடர்ந்து நான் பார்க்குற எல்லா இடத்துலையுமே வந்து குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை பாட்டம் லைன்ஸாக நிற்கிது. நம்ம செய்த காரியங்களுக்காக இருக்கிற குற்ற உணர்ச்சியும் அதற்கான பரிகாரம்னு சொல்கிற மன்னிப்பும் இதுதான் திரும்ப திரும்ப நின்றுட்டுருக்கு. அப்போ இவரும் வந்து தன்னை வந்து அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி அவரோட உள்ளேருந்து அந்த திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருக்கிற குரல் வந்து இங்கேருந்து போயிடுங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு பரிதவிப்பு. அதில் ரொம்ப நுட்பமான விஷயம் வந்து அவரோட அந்த வாசனை ஒன்று பேசுவார். அந்த வாசனை அதெல்லாமே வந்து இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ தொட்டுட்டு போயிருக்கிறேன் என்னோடய லைஃப்பில் இருந்தால் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி காதல் என்கிற ஒரு விஷயம் மீறி அது காமமாக போகிற விஷயம், இது எல்லாத்துலேருந்தும் அவர் வந்து திரும்பவும் எங்கே வர்றாருன்னா ஒரு எக்ஸிட் மோடுக்கு தான் வர்றாரு. அந்த எக்ஸிட் தான் அந்த விஷயம். ஸோ இது போக ஒவ்வொரு சாப்டர்லேயுமே வந்து அவர் நிறைய இந்த நான் சொன்ன மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்துங்கிற மாதிரி விஷயங்களை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து இதை முன்வைத்து சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட கேள்விகளுக்காக நான் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். நான் எலாபரேட்டாக பேசலை, நீங்கள்